உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி வரப்போகிறது. உறவுகளோடு விளையாடக்கூடியவர் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான். சனி பகவானை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா தொழில கெடுப்பார், அவ்வளவுதான். நான் பார்த்த வகையில கடன்களை உண்டு பண்ணுவார். சனியே பிணியேம்பாங்க. சனியே பிணியே அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி வந்தா பிணி வரும். குரு வந்தா என்ன பண்ணுவார்? மேனேஜ்மெண்ட் ஆளவர். வேலையை பிடுங்கிறது, வேலையை கொடுக்கறது, ஃபினான்ஸை பிடுங்கிறது, ஃபினான்ஸை கொடுக்கறது, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையின் அங்கங்களோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் உறவுகளோடு விளையாடுபவை. கணவன் மனைவிங்கிற உயர்ந்த உறவுக்குள்ள போய் கை வைப்பாங்க. பழைய காதிரிலாம் இந்த மூட்டைக்குள்ள பூட்டி மூட்டையை திறந்து அதுக்குள்ள கையை விட்டு ஒரு பேப்பரா வெளியே எடுத்து போடுவாங்க. இது என்ன பேப்பரு, இது என்ன பேப்பர். அப்போ ராகு பகவான் உறவுகளோட விளையாடக்கூடியவர். ஸோ அதனால இது ரெண்டுத்துல ரொம்ப மோசமானது எதுனா கேது. அதனாலதான் கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் கேது, அதற்கு அடுத்த வலிமை பெற்றவர் ராகு, அதுக்கு அடுத்து தான் சூரியன். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற 18ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. கும்பத்தில் இருக்கின்ற ராகுவும் இப்போ சிம்மத்திற்கு வரவிருக்கின்ற கேதுவுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்கப் போகிறார்கள். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள், யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யார் யாரெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளமானவங்க யார் யாரெல்லாம் சேர போறீங்க போன்ற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோடு பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்குமாக பார்க்கவிருக்கிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்றால், சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே கேது 7ல் ராகு. இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில சிம்மராசி ஒரு மாதிரி போக போகுது, சில சிம்மராசி ஒரு மாதிரி ஆக போகுது. அது எப்படி? 7ஆம் இடத்து ராகுங்கிறது சும்மாவே இருக்க மாட்டார். 7ஆம் இடத்து ராகு, 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு லவ் அண்ட் லஸ். நம்ம ஆளுங்க லவ் ஒன்லி புக்கை பிடிச்சாலே அவங்கள கையில் பிடிக்க முடியாது. இதில் லவ் அண்டு லஸ்ஸு வேற. இப்போ இந்த லஸ்ஸில் போய் இந்த ராகு வந்தால் என்ன ஆகும்? இந்த 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு யோகங்களை தரக்கூடியது. அயல் நாட்டுக்கு போக போறீங்க, கனடா போறீங்க, ஒன்டேரியா போறீங்க, மிகப்பெரிய கான்டினென்ட்லாம் போவீங்க. பெரிய பெரிய கான்டினென்ட்லாம் நீங்க 7ஆம் இடத்து ராகுவினால் கிடைக்க போகிறது. 7ஆம் இடம் என்பது சிற்றின்பம். அந்த சிற்றின்பத்திலே ராகு பகவான் என்பது மொத்தத்தில் ஒய்ஃபு கூட நீங்க இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ராகு பண்ணுவார். ஒய்ஃபை விட்டு நீங்க பிரியணும், அதான் அவரோட டார்கெட். நீங்க ஒய்ஃப் இப்படி படுத்திருக்கீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு நடுவில் இந்த பாம்பு இப்படி உட்காந்துக்கணும். அதுக்கு என்ன வழியோ அது எல்லாம் பண்ணும். ஒன்றும் உங்களுக்கு பெரிய, நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் சார், இப்போ பிரசிடெண்ட் ஆக்கி நான் கனடா போகிறேன், போங்க. நீங்கள் போல ராகு அனுப்புகிறார். ஏன்னா மொத்தத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கூடாது. அது சேர்ந்துருந்தாலோ சேர்ந்து சாப்பிட்டாலோ ராகுக்கு அது கூட பிடிக்காது. ஒய்ஃபு கூட இருந்தாலே பிடிக்காது. அப்போ வேறு யார் கூட இருக்கணும்? வேறு யார் கூட வேணால் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒய்ஃப் கூட மட்டும் இருக்கக்கூடாது. இந்த வீணா போன செட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள சுற்றலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா ராகுனால என்னென்னா ஃபன் ஃபன் ஃபன். 2 கையை விட்டு பைக்கில் போகிறது, இந்த மொட்டை சொத்தில் உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரி மொத்தத்தில் ஒரு மனிதன் தன்னை மறந்து ஜாலியாக இருக்கிற இதுவும் வாழ்க்கையில் தேவை சார். இப்போ ராகுவை பார்த்து நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த ராகுங்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா ஒருத்தர் நிம்மதியாகவே இருக்க முடியாது. இப்போ டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற எல்லாரும் ஊரை பார்த்து போறாங்க. ஊரை பார்த்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? ஒரு 2-3 நாள் போன் ஆஃப் பண்ணிட்டு ஊர்க்கார பசங்களோட ஜாலியாக சுத்திட்டு அங்க இருந்த பழைய ஏரியா, அவங்களுடைய கிணறு இதெல்லாம் குளிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வராங்களா இல்லையா? பழைய சொந்தங்களை பார்க்குறாங்க. அதான் போகம். அந்த நல்லவங்களுக்கு போகங்கிற அர்த்தம் வேற, கெட்டவங்களுக்கு போகங்கிற அர்த்தம் வேற. ஸோ அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ராகுவோட ட்ரையல் என்னன்னா, ஏதோ ஒரு காரணம் மொத்தத்தில் ஒய்ஃபை விட்டு பிரியணும். அந்த மாதிரி 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா மொக்க ரீசனாக இருக்கும். ஒரு ரீசனுமே இருக்காது, காரணமே இருக்காது. ஒரு தேவையே இல்லாத ஒரு காக்கா சண்டை, அதுக்காகலாம் டைவர்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்றது, லாரி ஏறி தப்பிச்சவனும் இருக்கான், பட்ட நூல் மாட்டிக்கிட்டவனும் இருக்கான். அந்த நேர காலம் தான். அந்த நேர காலம் வரும்போது என்னைக்கோ பண்ண தப்பு இன்னைக்கு மாட்டோம். இது என்னைக்கோ பண்ண தப்பு. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது என்ன ஆகும்னா, அதில் தான் கை வைப்பார். உறவுகளில் கை வைக்கிறது ராகுக்கு இதோட பழக்கம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. குருவை ஹேண்டில் பண்ணிடலாம், சனியை ஹேண்டில் பண்ணிடலாம், யாரை வேணா ஹேண்டில் பண்ணலாம். சனி மிஞ்சி போனால் வேலையை பிடுங்குவார், நடுரோட கொண்டு விடுவார். குரு மிஞ்சி போனால் என்ன பண்ணுவார்? தொழிலில் ஒரு நேர்மை இல்லாதவன்னு பேர் வாங்கி தருவார். அவ்வளோதான். இவங்கெல்லாம் ஜென்டில்மேன், ரோடோட நின்றுக்குவாங்க, வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. இந்த ராகுக்கு எதுக்கு தான் விவஸ்தையே இருக்காது. இவங்க டச் பண்ற எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா நம்மளை டச் பண்ற விஷயமா தான் பண்ணுவாங்க.
சும்மா இருக்கிறவனை கெடுக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுறது, செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகம் பண்ணுறது எல்லாம். அப்போ என்ன ஆகும்னா 7ஆம் வீட்டில் ராகு வரும் பொழுது பரம ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். பெண்களை பற்றி நினைக்க கூட கூடாது, பெண்களை பற்றி நினைக்க கூட கூடாது. அல்லது நான் ரொம்ப நல்லவன் சார், நான் என்ன சார் செய்ய போகிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லை, கும்பராசிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா 7ஆம் இடம் என்பது கும்பம், உங்களுக்கு அதுலேயே தான் ராகு உட்காந்துருக்கார். அப்போ நீங்கள் சும்மா இருந்தால் கூட யாராவது பிராது கொடுப்பாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பெண்கள்கிட்ட ஒரு பக்கத்தில் கூட நீங்கள் போக வேண்டாம், அதை பற்றி பேச கூட வேண்டாம். எதாக இருந்தாலும் ஆண்களோடய டீல் பண்ணுங்க. ஸோ அதுதான் இருக்கிற மோசமான பாயிண்ட். சில பேர் லாட்ரி, இது குடிக்கிறது, மது பழக்கம், கேசினோ போகிறது, ரம்மி விளையாடுறது, இந்த தெருவில் உட்காந்து 3 சீட்டு விளையாடுறது, இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் கெடுத்துருவார். எல்லாமே வீணாக போனவன், இந்த மாதிரி டெய்லி வீட்டுக்கு போகாதவன், இவங்களோடைய தான் உங்கள் பழக்க வழக்கம்லாம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இவங்க கேரக்டர்லாம் வர்றதை நீங்கள் ஃபஸ்ட்டே உணருங்க. நீங்கள் அடிக்கடி ஒய்ஃபை பிரிகிறீங்க, எங்கேயா ஸ்டே பேக் பண்ணுறீங்க, அல்லது வெளியூர்களுக்கு நிறையா போகிறீங்கன்னா ராகுவோடைய விளையாட்டு ஆரம்பம்னு அர்த்தம். அப்போ நான் என்ன செய்யணும்? திருவேற்காடு கருமாரியம்மனை கும்பிடணும். அங்கே போன இடத்துல நீங்கள் நிறையா ஒய்ஃபுக்கு வீடியோ கால் பண்ணுறீங்களோ, இல்லை ஒய்ஃப் டச்சிலேயே இருக்கணும். ராகுவே பிரிக்கணும்னு நினச்சா கூட பிரிக்க முடியாத அளவுக்கு பாண்டிங்கை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். ஜோதிடம் தெரிந்தவர்கள் இதை நான் சொல்லிக்கும் போது அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ராகு என்ன பண்ண போகிறார்? பிரிச்ச அவ்வளோதானே முடியும். உடல் அளவில் பிரிச்சுட்ட எங்கள் காதலை ஒன்றால் என்ன பண்ண முடியும்? உலகத்தில் ராகுவால் காதலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மிஞ்சி போனால் பிரிப்பார், அவ்வளோதான். காதலை ஜெயிக்க இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். அப்படி ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாது. நல்ல காதலை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ராகுவே நினைச்சாலும் டயர்டாகி போயிடுவார். ஸோ அப்போ 7ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு சிற்றின்பங்களை அறிமுகப்படுத்துவார் சிம்மராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு. ஸோ அதை ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க ஹேண்டில் பண்ணணும். சிற்றின்பங்களில் விழுந்துடக்கூடாது. இது வரைக்கும் நான் குடித்ததே இல்லை சார், ரொம்ப டென்ஷனாக இருக்குது, குடிக்கிட்டுமா? நல்லா குடிங்க. இன்னும் 1.5 வருஷமும் குடிச்சிட்டே தான் இருக்க போகிறீங்க. நீங்களே போய் பக்கத்தில் இருக்கிற இல்லிவாக்கம் போனீங்கன்னா ஃபெய்த் ஹாஸ்பிட்டல் இருக்கும், நீங்களே போய் படுத்துங்க. ஏன்னா லிவர் ஹாஸ்பிட்டல் தான் உங்களுக்கு கதி, வேறு கதியே கிடையாது. அடுத்ததாக ராசியில் இருக்கக்கூடிய கேது. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஒரு எண்டு. இன்னொரு எண்டு இருக்குது, அப்படியே ஆப்போசிட் எண்டு. ராசியில் கேது வந்தால் சும்மாவே இருக்கிறவனுக்கெல்லாம் சன்னியாசம் போகணும்னு தோணும், விரக்தி நிலை. ஏன்டா காலில் எழுந்திரிச்சு வேலைக்கு போலையா? இல்லை, நான் இதாகிட்டேன், சிவனடியார் ஆகிட்டேன். அப்படியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? வயசு என்ன ஆகுது? 24 வயசு. 24 வயசில் நீங்கள் தாராளமாக சாமி கும்பிடுங்க, உங்களை வேணான்னு சொல்லலை. வேலைக்கு போயிட்டு சாமி கும்பிடுங்க. இங்கே பாருங்கள், நான் இதில் கடுமையான கருத்துடையவன். யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்களோ வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் சாமி கும்பிடுங்க, சாமி உங்களுக்கு வரமாய் தருவார். சாமி கும்பிடுறதே ஒரு வேலையை வச்சிருக்கக்கூடாது, புரியுதா? குடும்பத்தின் நன்மைக்காக பயன்படுத்துபவர்கள் வெற்றியாளர்கள். இறை நம்பிக்கையை வச்சு வேலைக்கு போகாமல் திண்ணை மேலே உட்காந்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு இது ஒரு காரணம்னு அர்த்தம், அவ்வளோதான். இவர்களை நீங்களே கட்டி பிடிச்சி இழுத்துட்டு போய் திரும்ப வேலையில் சேர்த்து விட்ருங்க. அவன் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. சில பேர் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், திண்ணை மேலே உட்காந்துட்டு திடீர்னு அவங்களுக்கு அருள் வந்துடும், அங்கே குறி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக மொத்தம் நீ வேலைக்கு போக மாட்டேன். ஸோ அப்போ ராசியிலே கேது பகவான் வரும் பொழுது மனசு இந்த மாதிரியான எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தை அதான் இதுவும் ஒரு எண்டு. எல்லாத்தையும் போகமாக கொடுத்து பொண்டாட்டிலேருந்து பிரிக்கிறது, வெறுப்பா விரக்தியாக கொடுத்து பொண்டாட்டிலேருந்து பிரிக்கிறது. ஆக மொத்தம் டார்கெட் எல்லாமே உங்கள் ஃபேமிலி மேலே தான். அதனால் நிறைய லவ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை சரியாகும். திருவேற்காடு கருமாரியம்மனை கும்பிடுங்க. ராசியில் இருக்கக்கூடிய கேதுக்காக பிள்ளையாரை கும்பிடுங்க, எல்லாம் சரியாகும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்துவிட்டது. மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய பதிவுகளை முன்பதிவாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணிக்கலாம். வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் தேவையோ ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.